ஓம் கணேசாய நமக. பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். எனது இனிய தமிழ் மக்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, நண்பர்களே, இனிய குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இயற்கையின் தாக்கம். இந்த இயற்கையின் தாக்கத்தை கொண்டுதான் கிரகங்களின் அசைவுகள். அந்த அசைவுகளின் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சலனங்கள். இந்த புத்தி பேதலிப்பதும் புத்தி ஜொலிப்பதும் கூட கிரகங்களின் ஒவ்வொரு அசைவை வைத்துத்தான் நடக்கின்றது. இருட்டுல, அதாவது இரவில் நல்ல ஒற்றுமையோடு இருக்கக்கூடியவர்கள் விடிந்தவுடனே சண்டை டாம் டீம் நடக்கும். இதற்கு காரணமும் கிரகங்களின் சலனங்கள் தான். இப்படிப்பட்ட இந்த சலனம் உடைய வாழ்க்கை, அதான் சனத்துக்கு சனம் மனம் மாறும் என்பது இதை வச்சுத்தான் சொன்னாங்க. எவ்வளவோ கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய அசைவுகள் பூமியின் காந்த சக்தியை தாக்குகிறது. இங்கே தாக்குதல் நடத்துகின்ற அந்த எதிரொலிதி இங்கே வாழுகின்ற உயிரினங்களுக்கும் ரெஃப்ளெக்ஷன் ஆகுது. ஆகையினாலே நல்லவன் கெட்டவனாவதும் கெட்டவன் நல்லவனாவதும், ஏழை பணக்காரனாவதும் பணக்காரன் ஏழையாவதும் இவைகளெல்லாம் கிரகங்களினுடைய லீலைகள். இந்த லீலைகளிலே குரு பகவான் என்பவன் முழுக்க முழுக்க சுப கிரகம் ஆகும். அதாவது கெடுக்கக்கூடிய இடத்துல கூட அவர் கெடுக்காமல் விட்டு விடுவார். நல்லதை செய்யாமல் விட்டு விடுகிறார். அவ்வளவுதான். கெடுக்க வேண்டிய இடத்தில் கெடுக்காமல் விட்டு விடுவதும் கூட ஒரு நல்லதுதான். அப்படிப்பட்ட செயலை செய்கின்றவர் தான் இந்த குரு. இந்த குருவுக்கு மேலதிகாரி தான் தட்சணாமூர்த்தி என்ற சிவன். தட்சணாமூர்த்தி என்பவர் சிவன் தான். குரு என்பது கிரகங்கள் வரிசையிலே வரக்கூடியவர். தட்சணாமூர்த்தி தெற்கு முகமாக தியானத்திலே இருப்பார். குரு என்பவன் வடக்கு முகமாக இருப்பான். அப்ப குருவுக்கு அர்ச்சனை செய்வதா தட்சணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வதா? உண்மையிலே செய்ய வேண்டியது குருவுக்குத்தான் செய்யணும். சிவன் என்ற அதிகாரி தியானத்திலே சூழ்ந்திருக்கக்கூடிய தோற்றம் அந்த தட்சணாமூர்த்தி தோற்றம். அவருக்கு செய்தால் எல்லாருமே சரியாயிருவாங்க என்பதனாலதான் தட்சணாமூர்த்திக்கு செய்யறது. ஆக மெயினாக குருவை விட்டுருந்தாங்க. மொத்தத்துல குருவை வணங்கி விட்டுத்தான் தட்சணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இது எல்லாருமே மறந்துருந்தாங்க. தட்சணாமூர்த்திக்கு பண்ணிட்டேன் வியாழக்கிழமை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. கீழே உள்ளவன முதல்ல அதிகாரி, இந்த அதிகாரியை பார்த்துட்டு மேலதிகாரியா போங்க. எடுத்த உடனே மேலதிகாரியா போய் தொட்டின்னு சொன்னா கீழே உள்ளவன் நீ எப்படி ஏடத்தானே வந்து ஆகணும் அப்படின்பா. இது இயற்கை தானே. ஆக முதலமைச்சர் உத்தரவு போட்டா கூட உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றவன் ஒரு சாதாரண ஒரு சக ஊழியர் தான் இருப்பார். ஆக அந்த ஊழியரை நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது. அது ஆக்ஷன். அவர் போட்ட உத்தரவை நிறைவேற்றக்கூடியவனே அந்த குரு என்ற அதிகாரி தான். ஆக குருவை விட்டு விட்டு தட்சணாமூர்த்திட்ட போய் விழுந்துகிட்டு இருக்கார். எல்லாரும் அங்க போய் விழுந்துருந்தீங்க. நவகிரகங்களிலே உள்ள குருவுக்கு ஆராதனை அர்ச்சனை செய்துவிட்டு அல்லங்கில் வணங்கி விட்டு அவரை சேவித்து விட்டு தட்சணாமூர்த்திக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க. சகலமும் சௌரியமாக இருக்கும். இந்த குருப்பெயர்ச்சி ஆண்டு உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல யோகமாக, நல்ல ஏற்றமாக, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவதாக இருக்க வேண்டி அந்த ஈசனை பிரார்த்திக்கின்றோம். கோவில் குருக்கள் டிவி சார்பாக உங்கள் அனைவருக்கும் குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறதில் மனமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம்.